ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் அன்மி ரேக்ஸ் சேனல். போன எபிசோட் 9ல் வந்து எல்லாமே ரொம்ப மர்மமாக முடிஞ்சிச்சு. திடீர்னு கக்காஷி ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இப்போதான் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு எபிசோட் 10ல் பார்த்துடலாம் வாங்க. நான் சொன்னது தான், பவர் ஹெவியாக யூஸ் பண்ணிட்டு. இது யாரா? பழையபடி சகஜமா மாறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அப்படின்னா அசையாம ஒரே இடத்துல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுவும் சரிதான். சென்சை கண்ணு முழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த தாத்தாவோட வீடா? ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அதால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்க அதை உபயோகப்படுத்த கூடாது. அது கஷ்டம். உண்மை என்னன்னா, ஒரு சக்தி வாய்ந்த நிஞ்சா அசாசினை நீ வீழ்த்தி இருக்க. கொஞ்ச நாளைக்கு நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுவும் சரிதான். ஆனா மாஸ்க் போட்டுட்டு வந்த அந்த பையனை என்ன பண்ண போறீங்க? பனிமூட்டத்துல மறைஞ்சிருக்கிற கிராமத்துல இருந்துதான் அந்த பையன் வந்திருக்கணும். எலெக்ஷன் ஆபீஸ் தான் அந்த மாதிரியான மாஸ்க மாட்டி இருப்பாங்க. அவங்களாம் யாரு, எங்க இருப்பாங்க? அவங்கதான் ஆல்போ பிளாக் ஆக்ஸ். இன்ஃபர்னோ ஸ்குவாட்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. நிஞ்சாக்களோட உடல்களை அழிக்கிறது தான் இவங்களோட வேலையே. ஒரு ஷினோபி உடம்புக்குள்ள நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கும். நிஞ்சுட்சு, சக்ரா, இதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்கிற முக்கியமான மருந்துகள். இது எல்லாமே அந்த கிராமத்தோட ரகசியங்கள். எதிரிகளுக்கு மட்டும் இது கிடைச்ச அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே பேராபத்தாயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எதிரிங்க யாராவது என்ன அழிச்சாங்கன்னா முதல்ல என்னோட ஷாரிங்கான தான் பரிசோதிச்சு பார்ப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எனக்குள்ள இருக்கிற ஜுட்சுவை அவங்க பயன்படுத்தி நம்ம அழிக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்காம தடுக்க பார்ப்பாங்க. கிராமத்தோட ரகசியங்களை காப்பாற்றுவாங்க. ஒரு நிஞ்சா சொந்த கிராமத்துக்கு துரோகம் செஞ்சா அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. அந்த நிஞ்சா வாழ்ந்ததுக்கான சுவடே இல்லாம அவங்க பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. முதல்ல பேண்டேஜ கட் பண்ணி பிளட்டை வெளியே எடுத்தாகணும். போதும், நிறுத்து. நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா உனக்கு உயிர் திரும்ப வந்துருச்சா? ஹெல்ப் பண்றானா? ஆனா நீ இவ்வளவு மோசமானவளா இருப்பா எதிர்பார்க்கவே இல்ல. ஏமாத்தி பண்ணிட்டாங்கப்பா. இவனோட ஆளா? உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாவீங்களா? இந்த மாஸ்கை இன்னும் எத்தனை காலம் தான் இப்படியே மாட்டிக்கிட்டு இருப்ப? மாஸ்க போட்டு ஏமாத்திட்டான் அழகா. இந்த மாஸ்கோட எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு. அந்த நிஞ்சாவை ஏமாத்த இது நல்ல யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். கஷ்டப்பட்டு பண்ணது போயிடுச்சு. பொண்ணா? நான் மட்டும் குறுக்கிட்டேன்னா இந்நேரத்துக்கு நீ என்ன ஆயிருப்ப? நான் தான் உன்னை காப்பாத்தினேன். நீ என்ன காப்பாத்துறதுக்கு தான் செஞ்சேன்னு புரியுது. இருந்தாலும் கழுத்துல இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட் தொட்டு இருக்க கூடாது. உன் மனசு முழுக்க வன்மை இருக்கிறதுனாலதான் இதை என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்ப வேற வழி தெரியல. உடல்ல வேற எங்க குத்தி இருந்தாலும் அப்ப கூட நீ என்னை இப்படிதான் திட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சாபூசா வாய்ஸ் பையன் வாய்ஸ் ஆகுது, முகம் பொண்ணு முகம் ஆகுது. புரியல. நரம்புகள் ரொம்ப கம்மி. நேரடியா பிரஷர் பாயிண்ட்ஸ் தொடறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு முன்னால அசைய முடியாது. ஆனா வழக்கம் போல விடாம முயற்சி பண்ணா 2-3 நாள் நடக்க ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்பாவியா இருந்தாலும் உன்ன மாதிரி புத்திசாலி யாரும் இல்ல. ரொம்ப கசிவே ஏமாத்திட்டீங்க, பெரிய ஆள் தாண்டா. இன்னும் உன்னை கூட வச்சிருக்கேன். ஆனா என்ன மாதிரி குழந்தைகிட்ட வேற நீ எதிர்பார்க்க முடியும்? குழந்தையில நஞ்சா இருக்கே. பனிமூட்டம் விலகிடுச்சு. திரும்ப ஃபைட் பண்ணுமா? அடுத்த வாய்ப்பு கிடைச்சா அவன் ஷாரிங்கனை தாண்டி நான் அவனை அழிப்பேன். கேரக்டர் சப்பையா முடிச்சான்னு நினைச்சா திரும்ப மாட்டானே. இங்க என்ன நடக்குது? சாபூசா மட்டும் இப்ப உயிரோட இல்லைன்னா எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. சென்ஸ் பண்ணிட்டாரோ? நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தவற விட்டுருக்கேன். சென்சை, என்ன ஆச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. நல்லா இருக்கு. ஆமா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நிஞ்சாக்களோட உடம்ப அவங்க சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. அது அவ்வளவு முக்கியமா என்ன? யோசிச்சு பாருங்க. அந்த ட்ராக்கர் சபுசாவோட உடலை என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதேதான். ஆனா ஏன் சபுசாவோட உடம்ப அங்கேயே அழிச்சிருக்கணும்? அதை எதுக்காக தூக்கிட்டு போனாங்க? டவுட் வந்துச்சு. சபுசாவை அழிக்கிறதுக்கு என்ன விதமான ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஊசிகளை பயன்படுத்தினாங்க. நம்பவே முடியல. அதேதான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த அசாசினை நீ தானே அழிச்ச? உண்மை என்னன்னா
இன்னும் சவு உயிரோட தான் இருக்கான். கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவன் உடல்ல உயிர் இல்லாம இருக்கிறத நாம பார்த்தோமே. ககாஷி சென்சே, நீங்க தான செக் பண்ணி ம் பாத்தீங்க. இதே துடிப்பு நின்னுச்சுன்னு சொன்னீங்க. இதே துடிப்பு நின்னுச்சு. ஆனா அவன் தற்காலிகமா அவனோட உயிர் பிரிஞ்ச மாதிரி நம்ம முன்னாடி நடிச்சிருக்கான். பரவாயில்ல, மறுபடியும் நருட்டோக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பயன்படுத்தின ஆயுதங்களோட பேரு சென்பால். வருத்தப்பட்டியாடா? இருக்கும். ஆனா அதால உயிர் போற அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. அது உன் கழுத்துல குத்தினா ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரியான ஆயுதத்தை தான் அவங்க அக்குபஞ்சர் மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. மனித உயிர்களை பத்தி ட்ராக்கருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். உயிர் இருக்கும்போது கேட்ட நரோட்டோ ட்ராக்கர் அவங்களுக்கு கைவந்த கலை. அது அவங்க ரொம்ப சுலபமா இதெல்லாம் யோசிக்கிறதுலாம் மயங்கிட்டார்ல, அதனால உடலீடு ட்ராக்கரோட அதிகமா இருந்தாலும் அதை ரொம்ப சுலபமா அங்கிருந்து தூக்கிட்டு போனாங்க. ரெண்டாவது, அவங்க பயன்படுத்தின ஆயுதங்களால கண்டிப்பா உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. இந்த 2 நிகழ்வுகளை வச்சு பார்த்தா சவு அழிக்கிறதுக்காக மட்டும் அந்த ட்ராக்கர் அங்க வரல, அவனை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ நீ தேவையில்லாம யோசிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சாதான் ஒரு நிஞ்சாவா என்னால தயாரா இருக்க முடியும். தயக்கம் காட்டுறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. ஒரு ஷினோபியா நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். சந்தோஷப்படுறான் பாரு. சவு உயிரோட இருக்கிறத நினைச்சு நருட்டோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவனை அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சென்சே, நீங்க தயாரா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப உங்களால அசைய கூட முடியலையே. உங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமே. ஒரு நிமிஷம், கடைசி நிமிஷத்துல நாங்க பயிற்சி எடுத்தா மட்டும் எங்களால சபசவ தோக்கடிக்க முடியுமா என்ன? உங்க நீங்க தானே இப்ப அவனை தடுப்பீங்க. உங்களால அவனை தோக்கடிக்க முடியல, எங்களால அவனை தொட கூட முடியாது. எதுக்கு சென்சா எங்களை பிரச்சனை? இந்த நெகட்டிவ் ஓட்டி அனுப்புங்கடா. அந்த சபசவ நான் தடுத்து நிறுத்தினதுக்கு முக்கியமான காரணமே உங்க எல்லாரோட உதவிதான். உங்களால முடியும். நாருட்டோ, நீ இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன். நாருட்டோ பலசாலியா இருக்கான், தன்னம்பிக்கையும் வளர்ந்துருக்கு. ஆனா ஒரு வழியா உண்மையை உணர்ந்துட்டீங்களா சென்சே? இனிய முழு திறமையும் வெளிப்படுத்துற பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல, எதுவுமே நல்லபடியா நடக்காது. இது யாரா? நீ குட்டி பையா, அழகா இருக்க. ஓ பேரன். நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இந்த நிஞ்சாக்கள் தான் உங்க தாத்தாவை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, குழந்தை மேல ஏன் கோவப்படுற? ஏன்டா குறுக்குன்னு பாக்குற? குழந்தைல அப்படிதான். அம்மா, இவங்க எல்லாரையும் பாருங்க, பாவமா ஓ, இவங்க அம்மாவா? என்ன ஆவாங்க? எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்போ நீ என்ன சொன்ன? இத பாரு, சூப்பர் நிஞ்சானா என்னன்னு உனக்கு தெரியுமா? அது நான் தான். கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு ஹோகாகேவா மாறுவேன். நீங்க எல்லாரும் வில்லன்னு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்டோவால கண்டிப்பா என் முன்னாடி எதிர்த்து நிக்க கூட முடியாது. இந்த உலகத்துல ஹீரோன்னு யாருமே கிடையாது. உன்னோட தன்னம்பிக்கை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீ என்ன சொன்ன? ஏன் அவன் சின்ன பையன் தான். உயிர் மேல ஆசை இருந்தா வந்த இடத்துக்கே திரும்ப போயிடுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். குழந்தை இவ்வளவு பேசுது. நீ எங்க போற? கடற்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வெறுத்து எடுத்துட்டு கடற்கரைக்கு போறான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த சின்ன பையன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இந்த தைரியம் ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. அவன் அழுதுகிட்டு இருக்கான். சொல்ற ஏண்டா அப்பாவா? என்னால அவளை மறக்க முடியல. உங்க அப்பாவுக்கு ஏதோ ஆயிருக்கு போல. தயாரா இருக்கீங்களா? பயிற்சியை இப்போ ஆரம்பிக்கலாம். பிரமாதம். முதல்ல சக்கராவை பத்தின முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நிஞ்சாவுக்கு சக்கரால இருந்துதான் சக்திகள் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா சென்சை, நாங்க எப்பவும் இத பத்தி படிச்சிருக்கோம். படிச்சியா? எப்பா? நீ யாரு சாகுரா? இத பாரு நாருட்டோ, உனக்கு புரியுற மாதிரி நான் உன்னோட பாஷையிலேயே சொல்றேன். நிஞ்சா ஜுட்சுல பயன்படுத்துற எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி பேரு தான் சக்ரா. நிஞ்சாவோட சக்தி இதுலதான் ஒளிஞ்சிருக்கு. இதுல மொத்தம் 2 வகையான எனர்ஜி இருக்கு. உடல்ல இருக்க எல்லா செல்ஸ்லயும் இருக்கிறத நாம பிசிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இன்னொரு வகை
ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. பயிற்சியாலையும் அனுபவத்தினாலையும் இந்த எனர்ஜியை எவ்வளவு வேணாலும் அதிகப்படுத்திக்கலாம். இதுல இருக்கிற மாதிரி 2 சக்கராவையும் பயன்படுத்தினாதான் ஜுட்சு வித்தைய ஒழுங்கா பயன்படுத்த முடியும். ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் பவர் எப்படி ஒன்றிணைச்சு இருக்குன்னு நீயே பாரு. இது ரொம்பவே முக்கியம். கடைசியா இந்த மாதிரி குறிகளை பயன்படுத்தி சக்கராச வெளியே இருக்கணும். பரவாயில்லையே, நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க சாகுரா. இவங்க செஞ்சுக்கிட்டே இவ்வளவு நல்ல மாணவர்களா இருக்காங்களா? புரிய வைக்கிறேங்கிற பேர்ல குழப்பமான விஷயத்தை நல்லா கிளாஸ் எடுக்கிறானா? ஜுட்சு எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டா போதாதான் என்ன? நருட்டோ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஜூட்சு வித்தையில சக்ரா எனர்ஜியை ஏற்கனவே பயன்படுத்துறோமே. இல்ல, இந்த பவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் வெறும் கத்துக்கிட்டீங்க தான். நீங்க என்ன சொல்றீங்க? அமைதியா நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் கேளுங்க. இதுக்கு முன்னாடி சாகுரா சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் பிசிக்கல் எனர்ஜியும் உங்களுக்குள்ள நீங்க தான் அதை சரியா ஒண்ணு சேர்க்கணும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜூட்சு வித்தைக்கும் ஒவ்வொரு விதமான சக்கராஸ் தேவைப்படும். வெவ்வேறு அளவுகள் தேவைப்படும். இந்த சக்கராஸை ஒண்ணு சேர்த்து தேவையான அளவு தான் பயன்படுத்தணும். இதை பத்தி பெருசா தெரியாம தான் நீங்க பயன்படுத்திருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா தான் நடந்திருக்கு. எவ்வளவு சக்கராஸோட எனர்ஜியை நீங்க பயன்படுத்தினாலும் உங்களால அதை கட்டுப்படுத்த முடியலன்னா அது வேலைக்கே ஆகாது. ஜூட்சு வித்தைகள் வேலையே செய்யாது. இல்லைன்னா நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது. இப்படியெல்லாம் பண்ணும்போது சக்திகள் தான் வீணாகுது. சக்கராவோட எனர்ஜியும் குறைஞ்சி உங்களால சண்டை போட முடியாத மாதிரி ஆயிடும். உங்களை அழிக்கிறதும் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம் போல. சரி, அதுக்கு என்ன பண்றது? உங்களுக்குள்ள இருக்கிற சக்கரா எனர்ஜியை கட்டுப்படுத்த நீங்க நிறைய பயிற்சி எடுக்கணும். அதுக்கு முதல்ல உங்களோட உடம்பு தயாரா இருக்கணும். உங்க உயிரை பணைய வைக்க கூட நீங்க தயங்க கூடாது. சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? மரத்து மேல இருந்து இறங்க. அதேதான். ஆனா இதுக்கு ஒரு சின்ன விதிமுறை இருக்கு. கைகளை பயன்படுத்தவே கூடாது. அப்புறம் அது எப்படி முடியும்? என்ன கேட்டா நீங்க தான் ஏறணும். பவர்ஸை யூஸ் பண்ணி ஏறணுமோ? என்னமோ பண்ணாரு இப்போ. எப்படி மரத்து மேல ஏறாரு? என்னால நம்பவே முடியல. கையை பயன்படுத்தாம எப்படி இது? நீ தாண்டி ஒரு நாள் பாடம் எடுத்த. அப்படிதான். இதுக்குதான் பயிற்சி முக்கியம்னு சொன்னேன். சக்கர எனர்ஜி முழுக்க உங்க பாதத்துல தான் இருக்கணும். அப்புறம் நீங்க மரத்தோட ஒன்றிணையணும். நமக்குள்ள இருக்கிற சக்கர பவரை இப்படியும் பயன்படுத்தலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு எப்படி சாபசாப அழிக்கிறது? அவங்களோட மோதுறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு சாகுரா. இந்த பயிற்சி எதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல தேவையான அளவுக்கு சக்கர பவரை உங்களோட உடம்புல ஒரு பாகத்துக்கு போறதுக்கான பயிற்சி நான் கொடுக்குறேன். அனுபவம் இருக்கக்கூடிய நிஞ்சாக்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான பயிற்சி. இந்த மாதிரி மரத்துல ஏறணும்னா பிசிக்கல் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஒண்ணா பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம பாதங்களுக்கு சக்கர எனர்ஜியை கொண்டு போறது அவ்வளவு சுலபமானது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? இதை உங்களால சரியா செய்ய முடிஞ்சா உங்களால எந்த ஜூட்சுவையும் சரியா செய்ய முடியும். யாராவது முயற்சி பண்றீங்களா? நருட்டோ தான் வருவானே முன்னாடி. முக்கியமான விஷயம் சக்கரோட லெவலையும் பாதுகாக்கணும். ஒரு நிஞ்சா பேட்டில் ஈடுபடும் போது இந்த சக்கர லெவலை பேலன்ஸா வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். எல்லாமே சரிசமமா இருக்கணும். அதனாலதான் ஒரு நிஞ்சா முதல்ல சக்கர பேலன்ஸை முறையா கத்துக்கணும். ஆரம்பிக்கலாமா? ஐயோ, ரொம்ப கவனம் வேணும் போல. பேசிட்டு இருந்தா அப்புறம் உங்களால பயிற்சி ஆரம்பிக்க முடியாது இல்லையா? பயிற்சி மூலமா தான் சக்கரோட பவரை உங்களால கட்டுப்படுத்த முடியும். இந்த குணாயினாவை பயன்படுத்தி மரத்து மேல எவ்வளவு தூரம் உங்களால போக முடியும்னு மார்க் பண்ணுங்க. இதுக்கு நீங்க கைகளை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த மரத்தை தாண்டி போறதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கணும். முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். முதல்ல மரத்தை நோக்கி நீங்க வேகமா ஓடணும். அப்பதான் அந்த வேகத்தோட நீங்க மேலே ஏற முடியும். மறக்காதீங்க, கையை உபயோகப்படுத்தக்கூடாது. தயாரா? இவ்வளவு தூரம் போறோமா அங்க மார்க் வைக்கணும். நான் எப்பவுமே தயாரா தான் இருப்பேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப பாருங்க. அதான் தெரியும். என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க தானே சொன்னீங்க சென்சாய், ஞாபகம் இருக்கா? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. எல்லாரும் ஒழுங்கா கவனமா செயல்படுங்க. திரும்பவும் பாராட்ட மாட்டாரோ? ஓகே, முதல்ல என்னுடைய சக்கரா எனர்ஜியை என்னுடைய பாதங்களுக்கு நான் கொண்டு போகணும். கொண்டு வந்துட்டாங்க. சாதிச்சிட்டேன். பட்டைய கிளப்பு. போயிட்டாண்டா. இவனா முதலிலே இவ்வளவு தூரம் போயிட்டான். சாக்குரா என்ன பண்ணுது தெரியல. நருட்டோ தான் ஏறிடுவான்னு நினைச்சேன். சக்கரா பவர் அதிகரிச்சா மரம் பாதிச்சு நாம கீழே விழ வேண்டியிருக்கும். ஓ, அதே சமயம் பவர் குறைஞ்சாலும் இந்த நருட்டோ மாதிரி கீழே விழ வேண்டியிருக்கும். கரெக்டான அளவில் வைக்கணும். அதுதான் சொன்னார் அவர். சாசுகே,
ஏறிட்டாளா? கண்ட்ரோல் பண்ணி போயிட்டாப்பா. நான் என்னமோ நினைச்ச, பரவாயில்லையே. லாக் இல்லைன்னு நினச்சுடா. டேய் ஏய் ஏறுங்கடா. அந்த பொண்ணு ஏறிச்சுடா. ஹாஸ்டல்ல என்ன இருக்கானோ. உன் திறமை விலகி எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னாலே முடியும். சாசுகே சந்தோஷப்படுவான்னு நினைச்சா அவன் இப்படி கோவமா இருக்கானே. இன்னும் அவனே யாரில் நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. சாக்குரா சக்கரஸை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் அவளால அதை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் படிச்சிருக்கா அதனால. யாராவது ஒருத்தர் ஹோக்காகே ஆகிறத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம்ல. சாக்குராவால ஹோக்காகே ஆக முடியும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாசுகே மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா பாவம் தூண்டி விடுறாரு நல்லா. நிறுத்துங்க சென்சே, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. சாசுகேன்னு வெறுக்காம இருக்கணும். அவளுக்கு அவ கவலை. ரெண்டு பேருக்கும் கோபம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாருட்டோ, சாசுகே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சக்கராவை அவங்க உணர்ந்தே ஆகணும். இந்த பயிற்சி மட்டும் வேலை செஞ்சா இவங்களோட சக்தியை பல மடங்கு அதிகரிச்சு பலசாலியா மாத்த முடியும். இனி பாருங்க, முதல்ல சாஸ்கேவை தாண்டறேன். அதுக்கப்புறம் இந்த மரத்தோட குச்சியை எப்படி தொடறேன்னு மட்டும் பாருங்க. இந்த குட்டி பையனா? தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிறாங்க. யார் கூட மோதுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. சஞ்சோனின் யாராலையும் தொடக்கூட முடியாதுன்னு இதுதான் அந்த கேட்டு. ஆனா கடைசியில இப்படி நொண்டிக்கிட்டே திரும்பி வந்திருக்க. இதுல டீமன் உனக்கு பேரு வேற. தயவு செஞ்சு இனிமே உன்னோட பெருமைகளை பத்தி பேசாத. பால்களை பயன்படுத்த போறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இத பாரு, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். சும்மா நடிக்காத. உன்னால பேச முடியும்னு எனக்கு தெரியும். இன்னொரு தடவை அவனை தொடரணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். கையை உடைச்சிடாத விடு. என்ன நடக்குது? ஸ்பீடா இருக்கான். இவ்வளவு வேகமா செய்ய முடியுமா? என் கூட மோதாதீங்க. நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இந்த தடவை தோத்துட்டு வந்த உன் கதை முடிஞ்சது. உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. வாங்க போலாம். வில்லனுமே அடிச்சுப்பாங்க போல இருக்கு. ஆனா எதுக்காக அவனை என்கிட்ட இருந்து காப்பாத்தின? இத பாரு, அந்த காட்டோட உதவி நமக்கு ரொம்பவே தேவை. அப்பதான் யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. இவன் கொண்டு இருப்பான் போல இருக்குது. காப்பாத்தி விட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே திரும்பவும் நம்ம பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க. பொறுமையா இருக்கட்டும், நல்லதுதான். அதுவும் சரிதான். இவருண்டா யார் நீங்க? இவனு அடி வாங்கிட்டாங்கிறான. எனக்கு இந்த ஹைட் போயிட்டான். இதுக்கு மேல என்னால செய்யக்கூட முடியல. ஆனா இவங்க மட்டும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்டாமினா இல்லை. மண்டை நீங்க போயிட்டு. நாருட்டோவால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அவன் முன்னாடி இருக்காங்க. பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான். ஏதோ ஆரம்பிச்சுட்டான். உனக்கு தன்னம்பிக்கைங்கிறது சுத்தமா கிடையாது. உனக்கு இந்த விதம் நல்லா தெரியும். கொஞ்சம் அட்வைஸ் பண்றியா? நான் கேட்டதா சாஸ்கே கிட்ட சொல்லிடாத. ப்ளீஸ் சொல்லிடாத. நாருட்டோ பொறுமையை கத்துக்கிட்டான். இதுக்கு மேல அவன் பலசாலியாகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. சாசுகேவை விட பலசாலியாகணும். ஏன்னா நாருட்டோக்குள்ள சாசுகே விட அதிகமான சக்கராஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்குள்ள இருக்கிற சக்கராஸ் எனர்ஜியை விட நாருட்டோக்குள்ள ஓ, அதிகமாக இருக்கு. இவரை விடவா? ஹாய். இன்னைக்கு எபிசோட நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் கக்காஷி வந்து சென்ஸ் பண்ணிட்டார் அவன் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்றது. சப்போஸ் அவர் அப்படியே இருந்திருந்தாருன்னா அப்பயே கண்டுபிடிச்சிருப்பாரு போல. ஆனால் இது வேற லெவல் ட்விஸ்ட்டு தான். எனக்கு இப்போ அதை விட இது என்னன்னா, சாக்குரா ஏறிட்டா மரத்தை டக்கு. பயங்கரமான ஷாக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி இருக்கும். நான் நருட்டோ ஏறிடுவான் அப்படின்னு நினைச்சேன். சாஸ்கி கூட இப்படியே ஏறிடுவான்ட்டு. இவ தான் ஏறாம கீழே இருப்பா, ரொம்ப ட்ரை பண்ணுப்பான்னு பார்த்தா படக்குன்னு ஏறிட்டான்.
பயங்கர ஷாக். அவளுக்கு அந்த அப்சர்வ் பண்றது நல்லா இருக்கு. இது நல்லா கத்துக்கிற ஆழமா அது நல்லா பண்றா. அது சூப்பரா இருந்தது. ஆனா சாபுசாக்கு வந்து ஹெல்ப் பண்றவன் யாருன்னு தெரியணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து யாரையும் நெருங்க விடாத அளவுக்கு ஒண்ணு பண்றான். ஸோ அது என்னன்றது தெரியணும். அப்புறம் நெரோட்டோ வந்து ஆஹ், கக்காஷியை விட பவர் அதிகம் அவனுக்கு இருக்குன்னு சொன்னது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆமா, அது அவன் பவர் அவனுக்கே தெரியல. பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்கான பயங்கரமான ஆளா இருக்கேடான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு பயங்கர உள்ள அது இருக்கு. அது எப்ப வெளியே வரும்ன்றத பார்க்கணும். வேலை போயிட்டு தான் இருக்கு. அவன் பேர் கோபாலு. தனியாக பிரிட்ஜு கட்டிட்டு இருக்கு. அவங்க இருக்காங்க. எப்பவுமே தூங்கிட்டே தான் இருப்பியா? உன் கூட வித்தியாசமா 2 பேரும் சுத்துவாங்களே, அவங்க எங்க போனாங்க? அவங்க மலை ஏற ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்னால மலை ஏற முடியாதா? முடிச்சுட்டு வரப்போல. இருக்கிறதுலே நான் தான் பெஸ்ட். உங்களை பாதுகாக்க தான் சென்சே என்னை இங்க அனுப்பி வச்சாரு. என்ன காமெடி பண்றியா? டாசுனோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு? விஷயம் என்னன்னா, நான் பிரிட்ஜை பத்தி நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி திடீர்னு முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? விளையாடாத. இருக்கிறதே 4 பேர் தான். இத பாரு, நம்ம நட்புக்காக தான் நான் இவ்வளவு நாள் இங்க இருந்தேன். ஆனா இங்க இருக்க ஒவ்வொரு நாளும் என்னோட உயிருக்கு பெரிய ஆபத்தா இருக்கு. பயம். கூட்டம் கண்டிப்பா இங்க திரும்ப வருவாங்க. அப்படி வரும்போது நிச்சயம் உன்னோட கதையை முடிச்சிருவாங்க. இந்த பிரிட்ஜோட வேலை நடக்கவும் வாய்ப்பில்ல. எதுவும் வேலைக்கு ஆகாத டாசுனா, இந்த வேலையை விட்டா தான் இங்க இருந்து நம்மளால உயிரோட போக முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பிரிட்ஜ் நமக்காக கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம தீவுல இப்ப நிலைமை சரியில்லை. நகரத்துக்கு நேரா போற இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சாதான் நம்ம தலையெழுத்து மாறும். எல்லாரும் சந்தோஷமா வியாபாரம் பண்ணணும். அதுக்காக தான் இதை கட்டிக்கிட்டு இருக்கோம். பிரிட்ஜை கட்டி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாப்பிடுறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கங்க. டாசுனா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ. என்ன சொல்றது? நீ ஆசைப்பட்ட மாதிரியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே உன் வீட்டுக்கு திரும்பி போயிடு. போன்ட்டாரு. இன்னும் ஏறாங்க. பாருங்களா, ஏன் இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இவனும் கஷ்டம்தான் பட்டுனுறான். யார் ஐயா இருக்கா? இது சாசுக்கே தான் அதிகமா இருக்கும். நைட்டே ஆயிடுச்சு. விடுறதா இல்லை. 2 பேரும் இதுல மட்டும் வேற லெவல். ஏறிட்டாங்க. முழுசா யாருனால நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்? ராத்திரி எல்லாரும் டின்னர் சாப்பிடணும்ல, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகணும். ஏய், எங்க போற? இல்ல. இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. ஒரு வழியா வந்தாச்சு. இதான் ஒரு 7 நாடுன்னாரு. உள்ள வாங்க. ஒண்ணுமே இல்லை. இவ்வளோதானா? நிறைய வாங்கணும்னு சொன்னாரு. ஆனா இந்த கடையில ஒண்ணுமே இல்லையே. திருடனா? நிஞ்சாடா அது. தெரியாம நீ பண்ணதை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்க அப்படி சண்டை போட மாட்டாங்க. தப்பை எதிர்த்து யாரா இருந்தாலும் கேள்வி கேட்டுதான் ஆகணும். யாராவன்? கிழிஞ்சிருக்கு ட்ரெஸ். குழந்தை. ஐயோ, அது கூட சிரிச்சுட்டே கேக்குது. இந்தா. ஆ, ரொம்ப நன்றி. இதுக்காக தான் இந்த பிரிட்ஜு கட்டுறது. இது கட்டினாதான் எல்லாம் மாறும். வந்ததிலிருந்து ஊருக்குள்ள இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்க பசியில தவிக்கிறாங்க. பெரியவங்களால அந்த காட்டுவை எதிர்க்கவே முடியல. எல்லாரும் தன்னம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனாலதான் நான் அந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஊர்ல பழையபடி வியாபாரம் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பிரிட்ஜ் எல்லாரோட நம்பிக்கையும் கூட. இந்த ஊர் மக்களுக்கு திரும்பவும் வாழ்க்கை மேல ஆசை வரணும். இந்த
எல்லாம் அந்த தம்மா துண்டு வில்லனால. கண்டிப்பா எல்லாருக்கும் தன்னம்பிக்கை திரும்ப வரும். அப்பதான் எல்லாரும் கௌரவமா தலை நிமிர்ந்து வாழ முடியும். என்ன ஆனாலும் அந்த காட்டுவை மட்டும் விடக்கூடாது. சாசுகே, நாருட்டோ, இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். அந்த ஊரே இந்த 2 பேர் நம்பிதான் இருக்கு இப்போ. அவன் ஏறி போயிட்டே இருக்கான். அவனை பார்க்காத, நீ ஃபோக்கஸ் பண்ணு. அந்த நருட்டோ எப்படி எனக்கு சரிசமமா வரான்? இல்ல சாஸ்கே பத்தி யோசிக்கும் போது என்னுடைய கவனம் செதறது. அப்படி நடக்க கூடாது. நான் ஜெயிக்கணும்னு நினைச்சா போயிடலாம். கம் ஆன் நருட்டோ, கவனமா செயல்படு. டிப்ஸ் கேட்டானே. தெரிஞ்சதெல்லாம் எனக்கும் சொல்லி தெரியா? உண்மை சொல்லிட்டா போய் சொல்லிட்டா தெரியல. இங்க பாரு, சக்கரால ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. நீ கோவமா இருந்தா அதை உன்னால சரியா செய்ய முடியாது. முதல்ல நீ அமைதியா இருக்கணும், மரத்து மேல கவனத்தை செலுத்தணும். அப்பதான் சக்கர எனர்ஜி உன்னோட பாதங்கள்ல நிலையா இருக்கும். அமைதியா இருக்கணும், மரத்து மேல கவனம் செலுத்தணும். யா, என்னால உணர முடியுது. இந்த தடவை மரம் உச்சி வரைக்கும் நான் போவேன். கனிதா பண்ணு. அட பாவி. சாஸ்கே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சக்கராவை ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்றேன். அது வந்து என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா? என்ன விஷயம் சொல்லு. என்ன வித்தியாசமா இருக்கே, இவன் என்கிட்ட பேசுறானா? என்ன திட்டம் போடுறான்? இதுக்கு முன்னாடி சாக்குரா கிட்ட நீ அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்த. அப்பாவ என்ன சொன்னாலும் ஆளா எழுப்புன்னு கேட்கறானா வர சைட்டா. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அவன் இவ்வளோ பேசுறதே பெருசு. இது நிஜமாவே பிரமாதமா இருக்கு. எங்க வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? பல பசியில் இருக்கிறேன். ஐயோ, அங்க ரொம்ப கம்மியாச்சு சாப்பாடு. வயித்துல எவ்வளவு இடம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் பசி அடங்கல. அப்ப ஏன்டா வாமிட் பண்றீங்க? அதிகமா சாப்பிட்டாகணும். அப்பதான் அவனை வீழ்த்துற அளவுக்கு பலசாலியாகி என்னால மாற முடியும். அது உண்மைதான். ஆனா உடல் எழுப்புறதுனா என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், இந்த போட்டோ கிழிஞ்சிருக்கு. இது நிஜமாவே இப்படிதான் இருக்குமா? சாப்பிடும்போது இன்னாரு இந்த போட்டோ தான் பார்த்துட்டு இருந்தான். இந்த இடத்துல வேற ஒருத்தவங்களோட முகம் அப்பா இந்த இருந்திருப்பாரு. இடத்துல தான் கிழிஞ்சிருக்கு. வேணும்னே யாராவது இப்படி செஞ்சாங்களா? அவர்தான் என்னோட கணவர். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அவனை ஹீரோ தான் சொல்லுவாங்க. இன்னாரே திடீர்னு நீ எங்க போற? அப்பா பற்றி பேசினாலே போயிடுறோம். என்ன ஆச்சுன்றதுதான் தெரியல. ஒரு நெஞ்சாவால் என்ன இருக்குமா? அப்பா, இன்னாரி முன்னாடி அவரை பத்தி பேசாதீங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது? அந்த புள்ள வில்லன் என்ன பண்ணானான்னு தெரியல. இப்பதான் அந்த கேள்வி கேட்கணுமா? அந்த கம்முன்னு இருக்கிறது. இன்னாரிக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இங்க இருந்து போயிட்டான்? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கதை இருக்கா? இன்னாரியோட உண்மையான அப்பா அவர் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்தாரு. எங்க எல்லாருக்கும் அப்பா கிடையாதா? சந்தோஷத்தை கொடுத்தாரு. இன்னாரி மேல அவர் நிறைய பாசம் வச்சாரு. அந்த நாட்கள்ல இன்னாரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் சந்தோஷம் மாயமா மறைஞ்சிருச்சு. அவன் கடைசியா சிரிச்சது எப்பன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு நாள் எங்க எல்லாரோட வாழ்க்கையை மாத்திடுச்சு. இந்த தீவில் இருந்த மக்கள் அவங்க தைரியத்தை இழந்துட்டாங்க. எங்களுக்கு சக்தியும் இல்ல, தன்னம்பிக்கையும் இல்ல. இனாரி தான் இதுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டான். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை எங்க யாராலையும் மறக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, இனாரிக்கு என்னதான் ஆச்சு? இனாரியோட அப்பாவை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர் மக்களோட தைரியம் அவர் ஒருத்தர் தான். அவர் இந்த மண்ணோட ஹீரோன்னு சொல்லணும். என்னது ஹீரோவா? நான் கதையை சொல்லி முடிக்கும் போது புரியும். சுமார் 3 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இங்க வந்தாரு.
பூச்சி வேண்டாம், அவனை விட்டுடு. அது இதோட பேரே கிடையாது. இனிமே இதோடைய பேரு ஷூட்டிங் ஸ்டார். இனி இது என்னுடைய டாகி. இல்ல, அது என்னுடைய டாகி. அது பேரு ஷூட்டிங் ஸ்டாரும் கிடையாது. அது ஒரு பப்பியா தூக்கிட்டு வந்து சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதை கொடுக்க மாட்டேன். போதும், வாய மூடு. அட்டப்பாவி. பூச்சி பயலே வைத்துக்காரன். நான் சொல்றது கேட்கலன்னா என்ன நடக்கும்னு புரிஞ்சுதா? இனி இப்ப அதை யாரு காப்பாத்த வராங்கன்னு பாக்குறேன். போதும், அவனை போக விடுங்க. எதுக்காக அப்படி பண்ண? என் டாகி தண்ணில மூழ்க போகுது. அவ்வளவு வாசம் இருந்தா தண்ணிக்குள்ள குதிக்க வேண்டியதானே? பிச்சிருவானோ? உன் ஃப்ரெண்டை காப்பாத்து. நீளமா வசனம்லாம் பேசுற? உன் டாகி எப்படி தவிக்க விட போறியா? ஐயோ உசுப்பத்தியும் குச்சுவான் போல இருக்கு. இனிமே குழந்தை. தண்ணிக்குள்ள குதிச்சு நான் காப்பாத்தி ஆகணும். வேற வழியே இல்ல. டேய், நீச்சல் தெரியணும்டா. அவளை புடிச்ச டாகிய கூட உன்னால காப்பாத்த முடியாதா? எனக்கு நீச்சல் தெரியாதே. இப்ப என்ன பண்றது? என்ன மன்னிச்சிடு பூச்சி. ஏய், இன்னும் இங்கதான் நின்னுட்டு இருக்கியா? போய் உன்னுடைய டாகியை காப்பாத்து. ஏய் ஏய், அட்டா நாயே. இல்லையா அது விஷமா இருக்குது. ஊர்ல எவனுமே இல்லையாடா? ஐயோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ நீ என்னை எதிர்த்து பேசுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் தண்டனை. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. பெரியவங்களா எங்கடா போனீங்க? இந்த வயசுல நான் எப்படி இருக்காங்க. நீச்சல் வச்சு போயிடுச்சு. அட தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டே பூச் நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு கத்துக்குச்சு. ஐயோ இவன் தான் மாட்டினான். இவனும் அந்த மாதிரி கத்துக்கிட்டு வந்துடணும். அந்த ஷூட்டிங் ஸ்டார் தப்பிக்குது. அதை போய் பிடிங்க. ஆட்டாங்க. பாரு. நீட்டா யாருமே வர மாட்டாங்க. என்னால மூச்சு கூட விட முடியல. என்னையாச்சு? அதை காப்பாத்திட்டாங்க. வழியா கண்ணு முடிச்சிட்டேன். இதான் அவரா? அந்த பசங்க கிட்ட நான் பேசிட்டேன். இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. என்ன சாப்பிடு. நான் உயிரோட தான் இருக்கேன்னா என்னால நம்பவே முடியல. நீங்க தான் என்ன தண்ணியில இருந்து காப்பாத்துனீங்களா? முதல்ல இதை சாப்பிடு. அதுக்கப்புறம் நாம பொறுமையா பேசிக்கலாம். அப்படின்னா உன்னோட டாகி உன்னை விட்டுட்டு போயிடுச்சா? டாகிஸ்க்கு நன்றி உணர்ச்சி அதிகம். ஆனா உன் டாகி அப்படி பண்ணுச்சு. அது டாகானே டவுட் ஆகுது. போன மாதிரி இருக்குது. நீ அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்னது உன்னோட தப்பு. அதனால எல்லாமே சரிசமமாயிடுச்சு. அதை காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன். ஆனா பயந்துட்டேன். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கம்மின்னு நினைக்கிறேன். நிறுத்து. Come on. சின்ன பையன் இவ்வளவு யோசிக்க கூடாது. நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரி இப்படிதான் பயந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்பவும் மறக்காத. வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயத்தை செய்ய, ஆனா நடக்கல நிறுத்தப்படாத. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை பிடிச்சவங்களை நீ தான் காப்பாத்தி ஆகணும். என்ன நடந்தாலும் உன்னோட முயற்சியை மட்டும் நீ கைவிடவே கூடாது. உன்னோட உயிரை கொடுத்தாவது அவங்க உயிரை நீ காப்பாத்தி ஆகணும். உனக்கு பிடிச்சவங்களை அப்படி இறுக்கமா பிடிச்சிக்க, அவங்கள மட்டும் நீ விட்டுறாத. டைலாக்லாம் நல்லா இருக்கு. அவரோட பேரு கைசர். அவரோட கணவன் அணுவாக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு ஃபிஷர்மேன் அவரு. அதுக்கப்புறம் இனாரியையும் கைசரையும் யாராலையும் பிரிக்க முடியல. இனாரி அவங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது. அதனால கைசர் அவனுக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனாரி கைசரை தான் அப்பாவா நினைச்சு அவரு சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு நடந்துகிட்டான். கைசர் எங்க எல்லார் கூடயும் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தாரு. அப்படியே எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவன் மாறிட்டாரு. தூங்குறான். கேட்டிருந்தாரு. என்ன நகரத்துக்கு அவர் தேவைப்பட்டப்போ அவர் அப்படியே முழுசா மாறிட்டாரு. ஒரு பெரிய பிரச்சனை கைசர். படம் உடைஞ்சு ஊர் முழுக்க தண்ணி வந்துருச்சு. உடனே ஏதாவது பண்ணனா ஊர் முழுக்க தண்ணியில மூழ்கிடும். என்ன? அப்பா, நீ யோசிக்காம சீக்கிரமா போய் ரோட்டு கொண்டு வா. சரி. எனக்கு எங்க கிட்ட போறங்க. அத முதல்ல நம்ம எப்படியாவது க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஆனா அதை மூடுறதுக்காக தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு போகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. நடுவில் இருக்க ஊர் அதனால இப்படிதான். அழிஞ்சிடும். நமக்கு வேற வழியே இல்லை. அத நான் பார்த்துக்கிறேன்.
இதுவே ஆயிடும் போல இருக்குதா. இதான் நினைக்கிறேன். உன்னால திரும்ப வர முடியாது. அப்பா, நீ கவலைப்படாத. எனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. இது நம்மளோட கிராமம். நாம இதை காப்பாற்ற கண்டிப்பா ஏதாவது ஒரு செஞ்சு ஆகணும். வாழ்க்கையில ஒழுக்க பிடிச்சவங்களை நீங்க காப்பாற்றி ஆகணும். நீச்சல் அடிக்கிறதே கஷ்டம் இல்லை. போயிடுவாரா? உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். வந்துட்டாரு. அந்த தருணத்திலிருந்து இந்த ஊர் மக்கள் கைசர ஒரு ஹீரோவா தான் பார்த்தாங்க. தைரியம்னா என்னன்னு எல்லாருக்கும் அவர் கத்துக் கொடுத்தாரு. இனாய் தான் அப்பாவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டான். ஆனா சில நாட்கள்லயே ஊருக்குள்ள அந்த காட்டு கூட்டம் வந்தாங்க. எல்லாத்தையும் நினைச்சேன். அழிச்சாங்க. அப்ப எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. கைசர் மட்டும்தான் அவனை எதிர்த்து நின்னாரு. ஊருக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கிறத காட்டுவார தோத்துக்க முடியல. கைசரை அழிக்கிறதுக்கு அவரோட ஆட்கள் எல்லாரையுமே அடா பாரு. நீதான் இந்த ஊர்ல ஹீரோவாமே. இந்த ஊர் மக்களை காப்பாற்ற உன்னோட 2 கைகள் போதும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே கைகளை தான் இப்ப கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஆனா இப்ப உன்னோட தன்னம்பிக்கையை நீ இறக்கலன்னு நினைக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையை உடைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவனை சும்மா விடாதீங்க. உடைக்கிறியா? அம்மா தூண்டு இருந்துன்னு என்ன ஆட்டம் ஆடுறான். ஆட்டம் கொன்னுட்டானுங்களா? அதனால தான் கோவப்பட்டான் போல, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆடா பாருங்களா. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த கைசர் கேட்டோ கார்ப்பரேஷனோட விதிமுறைகளை மீறி இருக்கான். என்னோட விதிமுறைகளை மீறினவனை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். செஞ்ச தப்புக்காக இப்ப உயிரை விட போறான். இன்னும் உயிர் இருக்கா? இத பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல எங்க வழியில யாரும் குறுக்க வரக்கூடாது. அப்பா, என்னாரு? அழாத. அடா பாருங்களா. சரி, அவன் முன்னாடியே எல்லாத்தையும் பண்றாங்க வேற. அதனால தான் அவனை நம்பிக்கை இழந்து பேசுறான். you told me. ஆனா அப்பா நீங்க என்கிட்ட என்னையும் இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுன்னு சொன்னீங்க. நீங்க இருக்கீங்க, தைரியம் கொடு. எல்லாமே இப்ப பொய் ஆயிடுச்சு. அதனாலதான் யாரையும் நம்ப மாட்டேன்றான் போல. அந்த தருணம் இனாய மொத்தமா மாத்திடுச்சு. சுனாமியும் வந்ததால எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தையும் மொத்தமா மறந்துட்டாங்க. இங்க ஹீரோன்னு யாருமே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரும் முட்டாள்கள் மட்டும்தான். இந்த நம்பிக்கையாவது திருந்தாரு, அதுவும் போயிடுச்சு. என்னடா கீழே தரையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நருட்டோ? இதுக்கு மேல நீ ஓய்வு எடுக்கிறது தான் நல்லது. பயிற்சி எல்லாம் கஷ்டம். உனக்குள்ள சக்கரை எனர்ஜியே இல்ல. Tired ஆயிட்டியா? உயிருக்கு ஆபத்தாயிரும். நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன். எதை நிரூபிக்க போற? நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். அதாவது இந்த உலகத்துல நிறைய உண்மையான ஹீரோஸ் இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சென்டிமெண்ட்டாக போச்சுங்க. ஒரு மாதிரி அழுத்தமாயிடுச்சு. அவன் வந்து அந்த சின்ன பையன் என்னடா இது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கான், எதுவுமே நம்ப மாட்டேன்றான், ஒரு அது பார்த்து பார்த்து அழுந்துட்டே இருக்கான்றது இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் பார்க்குறப்போ புரியுது. ஸோ இப்போ நம்ம பசங்கள்கிட்ட தான் இப்போ எல்லா பொறுப்பும் அது நிற்குது. இப்போ கக்காஷினாலையும் இது இல்லாட்டதுனால இப்போ நருட்டோ சாஸ்கே இவங்களை நம்பி தான் இப்போ இந்த ஊரே இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வில்லனை காலி பண்ணாதான் அவன் அந்த குள்ள வில்லனை போட்டு தள்ளணும். அதில் வெறியாது.
சாபுசா பார்த்த விட அவ்வளோ வெறி ஆகல, இவனை பார்த்ததான் ரொம்ப காண்டாகுது. இவனை கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ மெயின் இவனை போய் தேடி போச்சு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஏன்னா பண்ணணும். நரோட்டாக்கு தெரியும் யாரும் இல்லாத வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வயசுல இருக்கிற ஒரு பையனுக்கு அந்த வலின்னா அவனால கண்டிப்பா தாங்க முடியாது. பார்க்கலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.